இங்க ஒரு சர்க்கஸ்காரன் சர்க்கஸ் காட்டுறதுக்காக ஒரு கிராமத்துக்குள்ள மாசா என்ட்ரி கொடுக்க ஒரு காக்கா கூட இவனை மதிக்கல. ஒருத்தர் கூட வீட்டை விட்டு வெளியே வரல. எல்லாரும் அவங்கவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஒரு பாட்டி ஓரமா உட்காந்து உருளைக்கிழங்க உளிச்சிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் அவனோட முட்டாள் டாக்குக்கு ஒரு பொம்மை மீனை வச்சு தூரமா தூக்கி போட்டு அதை எடுத்துட்டு வர சொல்லி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கான். இந்த சர்க்கஸ்காரனும் ரேடியோல ஒரு பாட்டை ப்ளே பண்ண அங்க உட்கார்ந்துட்டு இருந்த பாட்டு என்னன்னு தெரியல, திடீர்னு அவங்களோட குச்சியை எடுத்து ஊனிக்கிட்டு வேக வேகமா இவனை பார்த்து வராங்க. இவனும் அடடா பாட்டி நம்ம கிட்ட தான் வராங்க அப்படின்னு சொல்லி அவனோட மேஜிக் திறமையை காட்டுறதுக்காக ஒரு டெலஸ்கோப்பை எடுத்து அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை ஒரு பொக்கேவா மாத்தி தரான். இந்த பாட்டியும் அட போடா விளங்காதவனே, உன்னோட பொக்கே யாருக்கு வேணும், முதல்ல இந்த பாட்டை நிறுத்து, ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு அந்த ரேடியோவை தட்டி விட்டுட்டு பாட்டை நிறுத்தி விட்டுட்டு போறாங்க. இவன் திரும்பவும் மியூசிக்கை ப்ளே பண்ணி விட்டுட்டு அங்க போறான் இங்க வரான், டான்ஸ் ஆடி காட்டுறான், மேஜிக் பண்ணி காட்டுறான். ஆனா ஒருத்தர் கூட இவனை கண்டுக்கிற மாதிரி தெரியல. அப்போ ஒரு குட்டி பையன் குச்சியால அவனே செஞ்ச ஒரு பிளேனை வச்சு அங்க விளையாடிட்டு இருக்க இவன் அதை வாங்கி அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அதை ஒரு அழகான பொம்மை பிளேனா மாத்தி கொடுத்துறான். இதை பார்த்துட்டு இருந்த அந்த டாகோட ஓனர், இந்த டாக் அப்படி இது ரொம்பவே நோஞ்சானா இருக்கு, உன்னோட மேஜிக்கை வச்சு பெருசா பலசாலியா மாத்தி கொடு அப்படின்னு சொல்ல அவனும் அதை ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போய் அது மேல மந்திரத்தை போட இவன் கேட்ட மாதிரி அது பெருசா பலசாலியா மாறிடுச்சு. சோ அதனால இவனுக்கு கொஞ்சம் காசும் கொடுத்துட்டு போறான் அந்த டாகோட ஓனர். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த பாட்டிமா இந்த சர்க்கஸ்காரங்கிட்ட ஒரு கிழிஞ்ச துணியை கொண்டு வந்து கொடுக்க அவனும் மேஜிக்கை யூஸ் பண்ணி அதை ஒரு அழகான புது ட்ரெஸ்ஸா மாத்தி கொடுத்துறான். இதை பார்த்த ஊருக்காரங்க எல்லாரும் அடடே இவன் நல்லா மேஜிக் பண்றானு அப்படின்னு அவங்க கிட்ட இருக்க பழைய பொருள் எல்லாத்தையும் கொண்டு வந்து புது பொருளை மாத்திட்டு போறாங்க. இவனுக்கும் நிறைய பணம் சேருது. இவனும் நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணி காட்டி ஊர் மக்களை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கான். அப்போ இந்த குட்டி பையனோட பிளேன் விளையாடும் போது தவறுதலா தண்ணியில போய் விழுந்துடுது. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனோட மேஜிக் எல்லாம் தண்ணி பட்டா காணாம போய் பழைய நிலைமைக்கு எதுவா இருந்தாலும் மாறிடும். அங்க மழை வர மாதிரி இருக்க இந்த சர்க்கஸ்காரனும் அச்சச்சோ மழை வர போகுது, மழை தண்ணி மேல பட்டா என்னோட மேஜிக் எல்லாம் அழிஞ்சு இந்த ஊர்க்காரங்க கிட்ட மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லி ஆளை விடுங்கடா சாமி அப்படின்னு மூட்டை முடிச்செல்லாம் கட்ட அந்த குட்டி பையன் இவங்கிட்ட வந்து என்னையா இது பழைய குச்சியா மாறிடுச்சு அப்படின்னு கேட்க அதை வாங்கி இவனும் தூரமா தூக்கி போட அது தண்ணிக்குள்ள போய் விழுந்துடுது. அதை பிடிக்கிறதுக்காக இந்த நாயும் தண்ணிக்குள்ள போய் குதிக்க மேஜிக் எல்லாம் போய் திரும்பவும் ஒரு நோஞ்சா நாயா மாறிடுது. ஆனா அதை யாருமே கவனிக்கல. அவனோட மேஜிக் திறமையெல்லாம் கேள்விப்பட்டு ஊர் தலைவர் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல அவனை அலையக்கா தூக்கிட்டு போய் ஊர் தலைவர் முன்னாடி நிறுத்துறாங்க. அவர் கையில பாத்தீங்கன்னா செங்கோல் மாதிரி ஒன்னு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு அழகா சிகப்பு கலர்ல ஒரு பெரிய சைஸ் டைமண்ட் ஒன்னு இருக்கு. அதை பார்த்த அந்த ஹீரோ அதை வாங்கி இப்ப பாருங்க சார் உங்களுக்கு மிகப்பெரிய மேஜிக்கை காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பெரிய சைஸ் செங்கோலை மாத்தி தலைவர் அது மேல நிக்க வச்சிடறான். அங்க யாரும் பார்க்காத நேரமா பை பை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஜூட் விட்டுறான். இவங்களும் நடக்க போறது என்னன்னே தெரியாம அவனை கண்ணீர் மல்க வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்பதான் அந்த மேஜிக் போன அட்டாக்க எல்லாருமா பாக்குறாங்க. இது என்னடா ஆச்சரியம் அப்படின்னு பார்க்க இங்க பார்த்தா இவன் அந்த டைமண்டை திருடிட்டு வந்துடுறான். அது மட்டும் இல்லாம மழை தண்ணி இவன் மேல பட்டதும் ஊரை ஏமாத்துறதுக்காக அவன் மேலேயே அவன் போட்டிருந்த மேஜிக் எல்லாம் போய் ஒரு வயசான ஆளா, அதாவது அவனோட உண்மையான உருவத்துக்கு மாறிடுறான். கூடவே அந்த கிராமத்துல இருந்த மக்களுக்கு அவன் பண்ணி கொடுத்த மேஜிக் எல்லாமும் போயிடுது.